ஹர்ஷா டைரக்ஷன்ல கோபிச்சந்த், மால்விகா சர்மா, பிரியா பவானி சங்கர், நாசர், வெனிலா கிஷோர்லாம் நடிச்சு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ரன் ஆயிட்டு இருக்க தெலுங்கு ஃபிலிம் தான் பீமா. பரசுராமர் வாழ்ந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு. யார் இறந்து போனாலும் அவங்க 10வது நாள் காரியத்துல அவங்க கடைசி ஆசை நிறைவேறுது. அந்த ஊர்ல ஒரு ரவுடி 2 டேங்கர் பெர்மிட் காமிச்சிட்டு 3வது ஒரு டேங்கரை இல்லீகலா கிராஸ் பண்றான். அந்த ஊருக்கு எஸ்ஐயா கோபிச்சந்த் வராரு. அவருக்கும் அந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம், அந்த ரவுடிக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை, அந்த 3வது டேங்கர்ல அப்படி என்ன நடக்குது, இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் தான் இந்த பீமா. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 24 minutes. இது ஒரு டிபிக்கல் தெலுங்கு கமர்ஷியல் பிலிம். படம் ஆரம்பிச்சு மோஸ்டா பழைய மொக்க ஜோக்ஸ், பழைய லவ் ட்ராக்னு தான் போச்சு. ஆனா ஆஸ் யூஷுவல் பில்டப்ஸ் அண்ட் மாஸ் சீன்ஸ்க்கு எந்த குறைச்சலும் இல்ல. கோபிச்சந்த் ஒன் மேன் ஷோ தான். பிசிக்கும் செம, பெர்ஃபார்மன்ஸும் செம. மாளவிகா லவ் ட்ராக் புதுசாவும் இல்ல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. ஒரு சில எமோஷன்ஸ் அண்ட் காமெடிஸ் ஒர்க் ஆச்சு. பிரியா பவானி சங்கர் செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க. ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி தான், ஆனா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வெனிலா கிஷோர் காமெடிஸ் பெருசா எனக்கு ஒர்க் ஆகல. சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்லாம் செமையா இருந்துச்சு. சாங்ஸ் டீசென்டாவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவும் இருந்துச்சு. தலையை வெட்டுறது மாதிரி ஒரு சில ப்ரூட்டல் சீன்ஸ் அங்கங்க இருக்கிறதால படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஓவராலா பார்த்தா இந்த படத்துக்கு இவங்க எடுத்துக்கிட்ட கோர் ஐடியா புதுசு தான், ஆனா எக்ஸிக்யூட் பண்ண மெத்தட் ரொம்ப பழசு. ஸ்கிரீன் பிளே அங்கங்க போர் அடிச்சாலும் பார்ஷியலா எங்கேஜிங்கா இருந்துச்சு. கோபிச்சந்தோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மாஸ் எலமெண்ட்ஸ்க்காக வேணா இந்த பீமா ஒன்ஸ் பார்க்கலாம்.